வேளாண் மற்றும் விவசாயத்தை கிராமப்புறங்களில் மட்டுமே வளர்க்காம நகர்ப்புறங்களிலும் அதை ஊக்குவிக்கிற விதமா ஈஷாவோட மண்காப்போம் இயக்கம் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு தற்சார்பு மாடித்தோட்ட பயிற்சி முகாம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தியிருந்தாங்க. மாடித்தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடிய நகர்ப்புற வாழ் மக்கள் நிறைய பேர் இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கிட்டாங்க. இந்த பயிற்சி வகுப்பை பல வருடம் அனுபவம் வாய்ந்த விதைத்தீவு பிரியா ராஜ் நாராயணன் அவர்கள் ரொம்ப சிறப்பாகவே தொகுத்து வழங்கினாங்க. மாடித்தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இவர்கள் கூறிய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இவர்கள் கூறிய நிறைய விஷயங்கள் ஒரு வழிகாட்டியா மாறி இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஏட்டுச் சுரைக்காய் கறிக்குதவாது என்ற பழமொழிக்கு ஏற்ப இவர்களது வகுப்பானது வெறும் வார்த்தைகள்ல மட்டும் அமையாம ஒரு அருமையான செயல்முறை பாடத்திட்டமாகவும் ஒரு பயிற்சி வகுப்பாகவும் அமைந்திருந்தது. காய்கறி தோட்டம், கீரை தோட்டம், பழங்கள் மற்றும் மலர் சாகுபடி அப்படின்னு இவங்களோட பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையை சார்ந்ததா இருந்தது. அவ்வளவு அற்புதமான கருத்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க. ஈஷா மண்காப்போம் இயக்கம் வாரம் பாத்தீங்கன்னா இது மாதிரியான வேளாண்மை சார்ந்த பயிற்சி வகுப்புகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பயிற்சி வகுப்புல கலந்துகிட்டவங்களோட கருத்துக்களை இங்க கேட்போம். வணக்கம் சார், என் பேரு வாசுதேவன், திருமலையிலிருந்து வந்திருக்கேங்க. இந்த விதைகள் பற்றி மாடித்தோட்டம் பயிற்சி வந்ததுல நிறைய விஷயங்கள் தெரியுது. என்னன்னா இயற்கை முறையில எப்படி சாயில் ப்ரிப்பேர் பண்றது, அது ரொம்ப முக்கியமானது. இந்த தோட்டத்து லெவல்ல பண்ணாலும் இங்கேருந்து சில குட் திங்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்தேன். உண்மையாவே உபயோகமா இருக்குதுக்கும் சாயில் பாட் மிக்ஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது இன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சது. சாயில்ல நேச்சுரலா ப்ரிப்பேர் பண்ண கரைசல்கள் ஈஸியா பண்ணையில அட்டன் பண்ணியிருக்கேன். இது அது கூட சப்ளிமெண்ட் பண்ற மாதிரியே இருக்குது. அதனால நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. வணக்கங்க, என் பேர் அனுஷியா. நான் இங்க திருப்பூர்ல இருந்து வர்றேங்க. வீட்டுல கொஞ்சம் செடியெல்லாம் வச்சிருக்கோம். ஸோ கரெக்டான பராமரிப்பு முறை நம்மளுக்கு தெரியாததுனால கரெக்டான மகசூல்லாம் எடுக்க முடியல. ஸோ இங்க டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துட்டு போலாங்க. யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா கிளாஸ்? கண்டிப்பாங்க, நிறைய டெக்னிக்ஸ் நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். சரி, என் பேரு ஹாலித்து. நான் இங்க திருப்பூர் லோக்கல்ல இருந்து தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா மாடி தோட்டம் வச்சுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்கு தற்சார்பு வாழ்க்கையை வாழணும், நம்மளுக்கு தேவையான விவசாயத்தை காய்கறிகளும் நம்மளே அறுவடை பண்ணிக்கணும் அப்படிங்கிறனால பண்ணிட்டு இருந்தோம். அதனால பெருசா சக்சஸ் ஆகவே முடியல. ஏன்னா நாங்க பார்த்த மாடி தோட்டம் விளக்கங்கள் வேறையா இருந்துச்சு. நிறைய கூட்டமைப்புல நிறைய கூட்டங்களை கலந்துருக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான புரிதல் எங்களுக்கு கிடைக்கல. விவசாயம் பண்ணக்கூடாது, வேளாண்மை பண்ணணுங்கிற புரிதல் இப்பதான் வந்திருக்குது. நிறைய கத்துட்டு நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய ஆசையா இருக்கு. ஓகே சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.